ஸோ மெஷின் என்பது 19, 7, 9 அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெட்டர் குறிச்சிருக்காங்க. நம்ம அதை மேட்ச் பண்ணிக்கலாம். மெஷின் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. மெஷினுக்கு வந்து அவங்களே டேஷ் கொடுத்துட்டாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? எம்னா 19, ஏனா 7, சீனா 9, ஹச்னா 14, ஐனா 15, இது வந்து 20, இது வந்து 11. ஓகேவா? ஸோ இதுக்குரிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? டேஞ்சர் அப்படிங்கிறத என்ன நம்பர்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த டேஞ்சரில் உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே இந்த மெஷினில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, டி எல்லாம் வந்து கிடையாது. டி இல்லை, ஜி இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. பட் டி, ஜி வந்து கிடையாது. அப்போ என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணிடுங்க. டேஞ்சர் ஏ இருக்குது, ஏக்கு பதிலாக 7 போட்டுடலாம். என் இருக்குது 20 போட்டுடலாம். ஜி இல்லை, இ இருக்குது, இக்கு பதிலாக 11 போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த 3 நம்பர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ அண்ட் சியை பார்த்தோன்னே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இப்போ ஏக்கு அவங்க என்ன அசைன் பண்ணியிருக்காங்க? 7. அப்போ பிக்கு என்னவா இருக்கும்? 8. அப்போனா தான் சிக்கு வந்து 9 இருக்கணும். சிக்கு 9 இருக்கா? இருக்குது. அடுத்து டிக்கு 10னா இக்கு 11 இருக்கா? இக்கு 11 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏபிசிடியில் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அசைன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஏக்கு 7, பிக்கு 8, சிக்கு 9, டிக்கு 10, இக்கு 11 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? டிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டிக்கு வந்து 10. அடுத்து என்ன இருக்குது? ஜிஎன்ஆர். ஜினா ஏபிசிடி இஎஃப்ஜி. இக்கு 11, எஃப்க்கு 12. அப்போது ஜிக்கு என்ன வரும்? 13 வரும். 13 போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு நம்பர் தான் ஆறு. ஆறுனா என் இருக்கா? என்லேருந்து போகலாம். எம்என் ஓபி கியூஆர். ஓகேவா? ஸோ எண்ணுக்கு வந்து 20னா இது 21, இது 22, இது 23, இது 24. ஏன்னா இங்கே 24, 25லாம் வந்திருக்கப்ப 24ங்கிறத அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் நம்பர் 10, 7, 20, 13, 11, 24. இதுதான் வருது. ஓகேவா? ஸோ இது